சார் என்ன நடந்துச்சு கேக்குறேன் சார் ஒரு நிமிஷம் நீங்க என்ன சும்மா இரு நீங்க சொல்ல முடியாது. நான் பேசுறது எப்படி சொல்ல முடியும்? என்னோட டாக்டர் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு அதை பத்தி? லா இருக்கு, லாக்கு அகைன்ஸ்டா பேசுவீங்களா? லாக்கு அகைன்ஸ்டா பேசுவீங்களா? சும்மா லா அண்ட் டென்ஷன் அதுக்கும் சொல்லிட்டேன்ப்பா. மெடிக்கல் ஃபீல்ட் உங்களுக்கு தெரியாது சொல்லியாச்சு. மெடிக்கல் ஃபீல்ட் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க நான் அதெல்லாம் பார்த்து தெரியும். கூகுள்ல சர்ச் பண்ணிக்கிறேன். ஃபீவர்ல கூகுள்ல சர்ச் பண்ணி உங்க தெரிஞ்சுக்குவாங்களா? இதெல்லாம் என்ன வருதுப்பா? கூகுள்ல வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி உங்க ஃபீவர் பத்தி படிப்பாங்களா? அப்ப 5 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சவங்க மத்தவங்க அன்னெசரி டாக்கிங்ஸ் பாது டிஆர் இல்லப்பா. மெடிக்கல் லா சொன்னேமா. ஒண்ணு மெடிக்கல் ஃபீல்ட்ல எங்களுக்கு உண்டான லாஸ் இல்ல. என்ன கேட்டாங்க தெரியுமாமா? அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்றாங்க. நான் சொல்றேன் இல்லப்பா. நீட் எக்ஸாம் வந்துருச்சு, கவுன்சில் வந்துருச்சு. கவுன்சில் மீன்ஸ் படிச்சு முடிச்சுட்டு ரெஜிஸ்டர் பண்ற ஒரு பாடிமா. அது வந்து ஒரு கவர்னிங் பாடி. அந்த பாடியில பண்றோம். அந்த லாலாம் உங்களுக்கு புரியாது சொல்லியாச்சு. சொன்னது அதெல்லாம் கிடையாது கிடையாது. ஆமா லா சொன்னாலும் புரியாது. லாவோட கவர்னிங் பாடி பத்தி என்ன தெரியுமா? லா கவுன்சில்ல தான் அந்த லாலாம் வரும். அதுல 500 600 பேஜஸ் வரும். அதெல்லாம் படிச்சாதான் புரியும். இவ்வளவு பேர் பேசுறாங்க, யாருன்னா ஒரு ஆள் பேச விடுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க சொல்றது கரெக்ட். உங்களுக்கு நீங்க அந்த இதுல இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இவருக்கு புரியல. அது இல்ல அப்படின்னா ஒரு தடவை கிடையாது. வந்ததுல இருந்து கேட்ட கொஸ்டினே பண்ணி அதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அது அப்படியே ஒரு டிஃபைன் பண்ற மாதிரி ஒரே இதே 10 தடவை கேட்கறேன். அப்படிமா நிறைய சொல்லியாச்சு. என்ன கேட்டா அப்படி அங்கே கேட்டா அப்படி. நானும் அதை 2-3 டைம் அவாய்ட் பண்ணேன். திருப்பி நைட்டு நீங்க காலேஜ்ல போய் படிச்சீங்களான்னு கேட்டா அதெல்லாம் ஒரு என்ன ஒரு யார் கேட்டது? அவர் தான் கேட்டா அப்படி. ஸோ அவர் தான் சொல்லியாச்சு. இல்லப்பா இது இந்த மாதிரி இருக்கு, இத்தனை வருஷம் கோர்ஸ், ஓகேங்களா அப்படின்ற சொல்லியாச்சு. அப்படி இல்லைண்ணே. ஆமாமா நான் காலேஜ்ல வந்து நான் பண்ணிருக்கேன். அதெல்லாம் நீங்க காலேஜ் கோர்ஸை பத்தி இவங்களுக்கே தெரியவே தெரியாதுப்பா. பிசியோதெரபிஸ்ட் டாக்டர்ன்றது கவுன்சில் வருதுப்பா. அந்த கவுன்சில் உள்ள மேட்டர்னு சொல்லியாச்சு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் திரும்பி சொல்றேன், நிறைய பிரஸ் மீட்ல கொடுத்துருக்கேன். உள்ள லா இருக்கு. அந்த லாவுல உள்ளவங்க எங்க ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கே நிறைய பேர் தெரியாதுப்பா. உள்ள போய் படிக்கணும், உள்ள போய் படிக்கணும். நாங்க இப்ப உள்ள காலத்துல ஃபீவரே வந்து கூகுள்ல அவங்க வந்து தெரியவே தெரியாது. கூகுள்ல சர்ச் பண்ணி படிப்பாங்களா? இதெல்லாம் என்ன ஒரு நான் பேச்சு கொடுத்திருக்கேன். இத்தனை நான் வந்து டிவில சொல்லி இருக்கேன். உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. எனக்கு நான் பார்த்தேன். ஃபீவர்லாம் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி அவங்க ட்ரீட்மென்ட் எடுத்துக்கறாங்க. யார்கிட்ட சொல்றது? இல்லங்க ஒருத்தருக்கு உங்களுக்கு தெரியும், ஒருத்தருக்கு உங்களுக்கு தெரியாது. மேடம் நான் ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் எல்லாமே சொல்லி ஒன்னு சொன்னத. அதாவது ரீசன்டா என்ன பண்ணுவாங்க, அப்படி இருக்கும்லான்னு தெரியாது, தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு புரியாதுன்னா அதை வந்து அவங்க அக்கா கடைசியா என்ன தெரியுமா? பார் கவுன்சில் லாவுக்குன்னு ஒரு கவுன்சில் இருக்கு மேடம். எனக்கு அது தெரியாது. அந்த அட்வொகேட்ஸ்க்கு மட்டும் தான் உள்ளுக்குள்ள இருக்க பார் மேட்டர், அது சம்பந்தப்பட்டு என்ன கிளாஷ் இருக்கு, என்ன ஒரு விஷயங்கள் நாங்கள் பண்ணோம்னா அது ஒன்றுக்கு லா வந்துடணும். ஓகேங்களா? அதையே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டிஆர் அப்படின்றது என்ன அப்படின்னா அது ஒரு லேட்டின் மெடி. எம்பிபிஎஸ் கிராஜுவேட்ஸ்க்கும் அந்த ரைட்ஸ் இல்லை. அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க புரியாம அதெல்லாம் எனக்கு தெரியும் இது பண்ணுவோம். பிஹெச்டி படிச்சதான் முன்னும் யாருக்குமே ரைட்ஸ் கிடையாதுன்றது எனக்கு ரைட்டே நான் உட்காந்து சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் இவங்க கேட்டுட்டு அதை திருப்பி வேற டாபிக் போயிட்டு பண்றப்ப நானும் அதை அப்படியே நீங்க மட்டும் பேசாதீங்க. ஞானி மாதிரி எல்லாரும் நீங்க மட்டும் பேசாதீங்க. சும்மா இருப்பா. நீங்க யாரு என்ன சும்மா சொல்றீங்க? யாரு நீங்க? யாரு நீங்க வாட்டர் மெலன் ஸ்டாரா இருந்தா யார வேணா அப்ப பாருங்க கேள்வி கேட்பேன். நான் ஏன் பேச கூடாது? நீங்க ஏன்ட்ட வந்து கேக்குற ரைட்ஸ் கிடையாது. யார் சொன்னா? நம்ம எல்லாரும் சம உரிமை. எல்லாரும் சம உரிமை. ஏன்ட்ட வந்து பேச ரைட்ஸ் கிடையாது. இருக்குங்க. யாரு பேச ரைட்ஸ் இல்லன்னு சொல்லாதீங்க. பேச ரைட்ஸ் இல்லன்னு சொல்லாதீங்க. மத்தவங்க பேச விடலமா? நீங்க மத்தவங்க பேச விடல. பண்ணியாச்சுமா? ஒரு மத்தவங்க பேச விடல. கொஞ்ச நேரம் உட்கார பேசுங்க. கை நீட்டி பேசுறாங்க. ஏங்க நேத்து கூட போ இப்படி போ. ஏய் உன்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்ல. இப்படி அக்கா ஒரு மாதிரி ஆகாது. அப்படியே எல்லாரும் ஒரு வாரம் கன்சிடர் வந்ததே நான் ஒரு விஷயத்துக்கு தான். ஆனா கை நீட்டி பேசாதீங்க. நேத்து வரைக்கும் அண்ணன் தான் சொன்னேன்.